முக்கிய செய்திகள். பல பெண்களை கார்த்திக் எனும் வாலிபன் திருமணம் செய்து கொண்டு ஏமாற்றிய வழக்கில் போலீசார் தனிப்படை அமைத்து பல்வேறு கோணங்களில் விசாரணை செய்து வருகிறார்கள். அவனை பற்றி எந்த ஒரு தகவலும் கிடைக்காததால் அவன் புகைப்படத்தை போஸ்டர்களாக மக்கள் கூடும் இடத்தில் ஒட்ட காவல்துறை ஆணையிட்டிருக்கிறது. கூடவே காவல் அதிகாரியின் தொடர்பு எண்ணும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னையா இந்த மிஸ்ஸிங் கேஸ்க்கு இதுவரைக்கும் எந்த கோலம் வரல? ஹலோ சார், அந்த ஃபோன் பண்ணவர் வந்திருக்காரு சார். வாங்க. முருகா. இவர் எனக்கு தெரியும் சார். என்ன தெரியும்? நானும் இவரும் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் சார். என்னது சின்ன வயசுல இருந்தா? உங்களை பார்த்தா 50 வயசு மாதிரி தெரியுது. அவன் சின்ன பையனா இருக்கா? உண்மையதான் சார் சொல்றேன். அவன் செத்துட்டா சார். யோ, என்னையா சொல்றான்? சார் என்ன நம்புங்க சார். சார் 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 மென்டல் ஹாஸ்பிடல் எஸ்கேப் ஆயிட்டா சார். நான் பாத்துக்கிறேன் சார். என்ன நம்புங்க சார். வாடல. அவன் செத்துட்டா சார். ஓகே. வா 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 வா. சார் சார் அவன் கார்த்திக் இல்ல சார். அவன் கிருஷ்ணமூர்த்தி சார். சார் சார் எனக்கு தெரியும் சார். அவன் கார்த்திக் இல்ல சார். என் ஃப்ரெண்ட் கிருஷ்ணமூர்த்தி சார். சார் என்ன நம்புங்க சார். கார்த்திக் இல்ல கிருஷ்ணமூர்த்தியா? சார் என்ன சார் நடக்குது? கம்ப்ளைண்ட் கொடுத்து 6 மாசம் ஆச்சு. நீங்க கண்டுபிடிச்சு கொடுப்பீங்கன்னு பார்த்தா மிஸ்ஸிங் ஆட்ல கொடுத்துட்டு இருக்கீங்க. என் ஹஸ்பண்டை பத்தி ஏதேதோ சொல்றாங்க. கஷ்டமா இருக்கு சார். நீங்க நினைக்கிற மாதிரி அவன் நல்லவன் கிடையாது. சரியான ஃப்ராடு. சார் ஸ்டாப் இட் சார். உங்களால என்னோட ஹஸ்பண்டை கண்டுபிடிக்க முடியலனாலும் பரவாயில்ல. தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்க. சார் லேட்டஸ்ட் அப்டேட் சார். சார் இதே மாதிரி ஒரு கேஸ் ஹஸ்பண்ட் மிஸ்ஸிங்னு ஹைதராபாத்தில் ஃபைல் ஆயிருக்கு சார். அதோட டீட்டெயில் சார். சொல்லு சார். நம்ம ஸ்டேஷனுக்கு வயசான ஒருத்தர் வந்தார்ல. யாரு? அதான் சார் கார்த்திக் தெரியும்னு வந்தார அந்த மெண்டலு. சார் அவரை யாரோ கொடுறமா ஒன்று இருக்கானோ சார். சார் இவ்வளோ கொடூரமா இருக்க எப்படி சார் கொண்டிருப்பாங்க? போஸ்ட்மார்ட்டம்லாம் தெரியும். தள்ளுங்க. தள்ளுங்கடே. தள்ளுங்க சார். நீங்க போங்க சார். வழிவிடுங்க. தள்ளுங்கடே. எல்லாரும் கூட்டம் போட்டுட்டு தள்ளுங்க. சொல்றேன்ல, வெளியே வந்து மூவ் பண்ணுங்க. வெளியே இருங்க, போங்க ப்ளீஸ். போங்க.
விசாரிச்சதில் சரியான தகவல் எதுவும் கிடைக்கல சார். எங்க போறாங்க சார்? செத்து போன வேணுகோபாலோட பெட்டி சார். ஓப்பன் இட். ஓகே சார். பவன் லைட்ஸ். சார் சார் பார்த்தா கார்த்திக் மாதிரி இல்லை. வேணுகோபால் பொட்டியில கார்த்திக் போட்டோவா? நாம் தப்பு பண்ணிட்டோம் சார். அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருந்தப்பவே நம்ம சரியாக விசாரிச்சிருந்தா இந்த மாதிரி அவருக்கு நடந்திருக்காதுல்ல சார். ஒருவேளை அந்த கிழவன் சொன்ன கிருஷ்ணமூர்த்தி தான் நம்ம தேடுற கார்த்திகா இருப்பானோ? அவன் கார்த்திக் இல்ல சார், அவன் கிருஷ்ணமூர்த்தி சார். கிருஷ்ணமூர்த்தி சத்துட்டானா அப்போ இந்த கார்த்திக் யாரு சார்? ஒருவேளை கிருஷ்ணமூர்த்தி தான் பேயா வந்து கார்த்திக் உருவத்தில் இது எல்லாத்தையும் பண்ணியிருப்பானோ? யோ கம்மனரியா பேயாவது பிசாசா. குமார் சார், அந்த போட்டோல ஸ்டுடியோ பேர் இருந்ததுல அது விசாரி. ஓகே சார். இன்னைக்கு அரசு மருத்துவமனையில் நடந்த கொலைனால இந்த பகுதி மக்கள் ரொம்ப பீதியில இருக்காங்க. வேணுகோபால் என்ற மனநோயாளியை யாரோ கொடூரமா கொலை செஞ்சிருக்காங்க. இந்த கொலையை செஞ்சது யாருன்னு ஒரே மர்மமா இருக்கு. ஆனா இந்த பகுதி மக்கள் இந்த கொலையை செஞ்சது மனுஷன் இல்லைன்னோ பேயோ மானச சக்தியோ தான் இதை செஞ்சிருக்கணும் பயத்துல இருக்காங்க. இந்த கொலையை பத்தி இந்த ஹாஸ்பிட்டல் வார்டன்ட்ட கேட்போம். வேணுகோபால் பெட்டியில போலீஸ் தேடிட்டு இருந்த கார்த்திக் போட்டோ இருந்ததா சொல்லப்படுது. ஆனா இறந்து போன வேணுகோபாலோ அது தன்னோட நண்பர் கிருஷ்ணமூர்த்தின்னு சொன்னதாக ஹாஸ்பிட்டல்ல சொல்றாங்க. அப்போ போட்டோல இருக்கிறது போலீஸ் தேடிட்டு இருக்க கார்த்திகா இல்ல வேணுகோபால் நண்பர் கிருஷ்ணமூர்த்தியா? இதை நீங்க சொல்ல. இந்த வேணுகோபால கொன்னது, இந்த 3 பொண்ணுங்களை ஏமாத்தினது, இது எல்லாம் கிருஷ்ணமூர்த்தி. என்னங்க சொல்லுங்க சார். இந்த பெஞ்சமின் பட்டன் கேஸ் மாதிரி வயசான கிருஷ்ணமூர்த்தி தான் எங்க வந்து இதெல்லாம் பண்றான்னு தோணுது சார். அவன் கார்த்திக் இல்ல சார், அவன் கிருஷ்ணமூர்த்தி சார். ஆனா இந்த பகுதி மக்கள் இந்த கொலையை செஞ்சது மனுஷன் இல்லைன்னோ பேயோ மானச சக்தியோ தான் இதை செஞ்சிருக்கணும் பயத்துல இருக்காங்க. இந்த வேணுகோபால கொன்னது, இந்த 3 பொண்ணுங்களை ஏமாத்தினது, இது எல்லாம் கிருஷ்ணமூர்த்தி தான் பேயா வந்து கார்த்திக் என்ற உருவத்துல பண்ணதா சொல்லப்படுது. சார், கிண்டி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கார்த்திக் பத்தின இன்ஃபர்மேஷன் சார். கனெக்டிங் டு யூ சார். சார், நீங்க தேடிட்டு இருக்கிற கார்த்தியை நான் பார்த்தேன் சார். சார், நீங்க தேடிட்டு இருக்கிற கார்த்தியை நான் பார்த்தேன் சார். இங்க பக்கத்துல தான் சார் உட்கார்ந்திருக்கான். சார் சார் எந்திரிக்கிறா சார். சார் அவன் என்ன பார்த்து தான் சார் வரான். சார் பயமா இருக்கு சார். சார்
கண்டிப்பாக 10 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ்குள்ளே தான் இருக்கணும். போலீஸ் ஸ்டேஷன் செக் போஸ்ட் எல்லாத்தையும் எலக்ட் பண்ணுங்க. எஸ் சார். இத்தனை நாள் கழிச்சு அவனை பற்றின டீட்டெயில்ஸ் கிடச்சிருக்கு. வி ஷுட் ஆக்ட் குவிக். டிரைவர், இப்போ இங்கே ஏதாவது வண்டி கிளம்பிடுச்சா? இல்லை, நான் பார்க்கல சார். ஆமாம் சார், இப்போ தான் 10 மினிட்ஸ் முன்னாடி ஒரு கேப் கிளம்பிச்சு சார். வண்டி எந்த ஏரியா போச்சு? அண்ணா நகர் வரையான்னு கேட்டாங்க, ரேட்டு செட் ஆகல, வேற கேப் புக் பண்ணி போயிட்டாங்க சார். பவன், எஸ் சார். அந்த கேபோட டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுங்க. ஓகே சார். ஓகே சார். சார், ஸ்டேஷன்லேருந்து கிளம்புறது ஓலா கேப் சார். வண்டி நம்பர் TN09 EC1522 சார். டிராப்பிங் பாயிண்ட் மவுண்ட் ரோடா சார். புக்கிங் நேம் கார்த்திக் சார். அந்த வண்டி ஆமாம் சார், அதான் சார். கோ ஃபாஸ்ட், கோ ஃபாஸ்ட். முருகா, kneel down, kneel down. என்னாச்சு சார்? kneel down. சார் சார் சார். முக்கிய செய்திகள். பல பெண்களை திருமணம் செய்து ஏமாற்றிய வழக்கில் பல்வேறு திருப்பங்களுக்கு பிறகு காவல்துறையால் தேடப்பட்டு வந்த கார்த்திக் பிடிபட்டார். புரியல சார். சார், எதுக்கு சார் அடிக்கிறீங்க? அடிக்காதீங்க சார். ப்ளீஸ். என் ஹஸ்பண்ட் அடிக்காதீங்க சார். விடுங்க சார். கண்டுபிடிச்சு தருவீங்கன்னு பார்த்தா இப்படி அடிச்சிட்டு இருக்கீங்க. விடுங்க சார், ப்ளீஸ். கார்த்தி, இத்தனை நாளா எங்கடா போன? என்ன விட்டு உன்னால எப்படி இருக்க முடிச்சது? ஏய், யார் நீ? சார், யார் சார் இந்த பொண்ணு? கார்த்தி, என்ன ஆச்சு உனக்கு? சார், அன்னைக்கு சொன்னேன்ல சார், அவ போய் சொல்றான்னு. என் ஹஸ்பண்ட் எதுவும் பண்ணிருக்க மாட்டா சார். கார்த்திக், எங்கடா போன? இங்க என்ன நடக்குது? முதல்ல இவ யாருன்னு கேளுங்க சார். ஏய், நீ யாரு? கார்த்தி, கிஷோர், போதும். அப்போ இந்த பொண்ணுங்கள யாருன்னே உனக்கு தெரியாது? தெரியாது சார். சாமி சார், எல்லாத்தையும் வெளியே அனுப்பு. இதெல்லாம் உன் மேல இருக்கிற சீட்டிங், மர்டருக்கான எவிடன்சஸ். இல்ல இதெல்லாம் நீ இல்லைங்கிறியா? சார், இந்த ஜெனி, ரம்யா, வேணுகோபால் யாருன்னே எனக்கு தெரியாது சார். சார், ஆனா அந்த ஆபீஸ்ல நான் ஒர்க் பண்ணது உண்மை சார். வேணும்னா என்ன அந்த ஆபீஸுக்கு கூட்டு போங்க சார். நான் ப்ரூவ் பண்றேன் சார். ப்ளீஸ் சார். கார்த்திக் சார், இந்த இடம் இதுக்கு முன்னாடி தெரியுமா? தெரியாது சார். கார்த்திக் சார், நமஸ்தே சார். தெரியாதுன்னு சொன்ன மாட்டோம். ஹாய் ஜெனி. ஹலோ கார்த்தி, வந்துட்டீங்களா? இஸ் எவ்ரிதிங் ஃபைன்? யா, எவ்ரிதிங் இஸ் ஃபைன். இவனும் ரம்யாவும் லவ் பண்ணாங்களா? ஆமாம் சார். ஆமாம் சார். டேய், என்னடா இப்படி சொல்றீங்க? கார்த்திக், என்னடா நீங்களும் இப்படி என்னடா பேசிட்டு இருக்க? வெளியில இரு. சார், நான் சொல்றத கேளுங்க சார். சார், நாம விசாரிச்சதுல கார்த்திக் தான் அந்த 3 பொண்ணுங்களையும் ஏமாத்திருக்காங்கிறது தெளிவா தெரியுது சார். அந்த மர்டர் கேஸுக்கு தான் சரியான எவிடன்ஸ் மாட்டல சார். இல்ல சாமி,
ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது.